தந்தை, மகன், தூயாவியின் பேராலே ஆமேன். என்றும் வாழும் எல்லாம் வல்ல பரலோக பிதாவே, உம் திருமகனுடைய திருப்பாடுகளை தியானிக்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எம் பிள்ளைகளை மன்னித்து அருள் தாரும். ஆமீன். கருண்யமே உந்தன் மடி தேடும் பாவினான், உன்னை தினம் மறந்தேனே பாவியனை மன்னித்திட மனமிரங்கும், பாவியனை மன்னித்திட மனமிரங்கும். காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவினா, உன்னை தினம் மறந்தேனே பாவியனை மன்னித்திட மனமிரங்கும், பாவியனை மன்னித்திட மனமிரங்கும். நிலை 1. அப்பாவிக்கு மரணம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இன்று எத்தனையோ பேர் எதுவித பிழைகளும் செய்யாமல் தீர்ப்பிடப்படுகிறார்கள். தினம் தினம் செய்யாத பிழையை எண்ணி தூக்கமின்றி உணவின்றி புலம்பி வாழும் எத்தனை பேர். சபம். நாங்கள் மற்றவர்களை தீர்ப்பிடாத மனப்பக்குவத்தை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். சிலுவை தன் தோழதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார், சிறுமை அடைந்தவராய். நிலை 2. ஜேசுவிற்கு சிலுவை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. எதுவுமே அறியாத அப்பாவி பிள்ளைகள் மேல் பலவிதமான நிந்தனைகள், பாரங்கள் என்று சுமத்தப்படுகின்றன. பாலியல் லஞ்சம், கடன் தொல்லை, திடீர் விவாகரத்து, துஷ்பிரயோகங்கள், எத்தனை. சபம். ஜேசப்பா, நாங்கள் யாருக்கும் பாரமாய் இராதபடி வாழ வழிதாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். உள்ளம் உடையும் போது புறவாய் வாயிரைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வாயிரைவா. உள்ளம் உடையும் போது புறவாய் வாயிரைவா, கண்கள் கலங்கும் போது
நிலை 3. முதல் முத்தம் மண்ணிற்கு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இன்று எத்தனையோ பழிவாங்கல்கள், சுரண்டல்கள், முதுகுக்கு பின்னால் தள்ளிவிட்டு சிரிக்கும் உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் எத்தனை தடுமாற்றங்கள். சபம். ஏசப்பா, நாங்கள் யாரையும் நிந்திக்காமல் வாழ கருணை காட்டும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திரளை பார கடவது. ஆமீன். தேவன் மகன் முள்முடி சுமந்தான், இவனல்லவா அருள்நாயகன். தேவன் மகன் முள்முடி சுமந்தான், இவனல்லவா அருள்நாயகன். பொன்னேனி வண்ணம் செந்நீரிலே தள்ளாடி செல்லும் இந்நாளிலே காணும் யாரும் கண்ணீரிலே. தேவன் மகன் முள்முடி சுமந்தான், இவனல்லவா அருள்நாயகன். நிலை 4. அம்மாவும் மகனும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இன்று எத்தனை அம்மாக்கள் தடம் மாறும் பிள்ளையின் நிலை கண்டு சொல்லி அளவும் அனாதியின்றி மனக்குமுறலுடன் சங்கமமாகும் நிலை. யாருக்கு யார் ஆறுதல் சொல்ல? செபம். ஏசப்பா, பெற்றோரை கனம் பண்ணுகின்ற பக்குவத்தை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திரளை பார கடவது. ஆமீன். நிலை 5. சிலுவையும் சீமோனும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. வீதிகளிலே எத்தனையோ பேர் பரிதவிக்க பார்த்தும் பார்க்காமல் மாற்று வழி தேடிச் செல்கிறோம். ஒரு இம்மி கூட மனம் இறங்காமல் போகும் மானிடம். சபம். ஏசப்பா, சீமோனைப் போல் கொஞ்சமென்றாலும் மற்றவர்களுக்கு தோள் கொடுக்கும் மனநிலையை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திரளை பார கடவது. ஆமீன்.
என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டா. என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டா. சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டா. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? நிலை 6. வெரோனிகாவும் முகமும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றாலும் அது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. எத்தனையோ பெற்றோர் தம் கைகளால் கொடுத்த பிள்ளைகளை எண்ணி ஏங்கி பரிதவித்து பிள்ளையின் உயிர் இருக்கிறதா இல்லையா என்ற கண்ணீரோடு வீதியோரங்களில் புகைப்படங்களோடு. சபம். ஏசப்பா, காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளை மீட்டு தாங்கப்பா. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திரளை பார கடவது. ஆமீன். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. நிலை 7. இடறல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றாலும் அது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நவீன உலக மாயையில் இன்று வீழ்ந்து பரிதவிக்கும் இந்த மானிடர் கூட்டம் போதை, போன், கிளப், பப், கற்பழிப்பு, காமம், துஷ்பிரயோகம் எல்லாம் கலாச்சாரமாய் போய் மனிதம் இடரல் படுகிறதே. சபம். ஏசப்பா, நவீன மாயைக்குள் அடிமையாக வீழ்ந்து கிடக்கும் எம்மை கரம் பிடித்து எழுப்பி விடுங்கப்பா. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திரளை பார கடவது. ஆமீன். நான் பார்க்க விரும்புகிறேன். என்னாலும் துதியே உம்மை என்னால் பார்க்க முடிகிறது. நிலை 8. அவரும் அவர்களும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம்.
அதேனென்றால் உமது அச்சிஷ்ட சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நாதி என்று அலையும் எம்மவர் தாகம் யாருக்குத்தான் புரியும்? ஆயனில்லா மந்தைகளாய் ஏக்கத்தோடு தமையனை தேடி புலம்பும் எம்மவர் தாகம் எப்போது தீருமோ? சபம். ஏசப்பா, வலிகள் நிறைந்த எம்மவர்க்கு நிரந்தர தீர்ப்பு ஒன்று விரைவாய் தாங்கப்பா. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நிலை 9. சிலுவை பழுவும் தோளும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. எத்தனையோ துரோகங்கள், பில்லி சூனியம், போட்டி பொறாமை போன்றவற்றால் மற்றவரை முற்றாக முட்டி மோதி வீழ்த்தி புதைத்துவிட கங்கணம் கட்டி சண்டியர்களாய் வாழும் சமுதாயம் எப்போது எழப்போகிறதோ? செபம். ஜேசப்பா, அன்பு என்றால் என்ன என்று பக்குவமாய் புரிந்து கொண்டு அரவணைத்து வாழ வழி சொல்லித்தாங்கப்பா. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. நிலை 10. ஆடையில்லா மேனி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது அச்சிஷ்ட சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நவீன மயமாக்கலின் தாக்கம் இளையோரை எத்தனை தூரம் மாற்றிவிட்டது! மானம் காக்கும் ஆடை நீக்கி அடுத்தவர் மாமிசத்தை பார்த்திடத் துடிக்கும் எத்தனை அரக்கர்கள்! நவீன மயமாக்கலில் எத்தனை துஷ்பிரயோகங்கள் வெளிவந்தும் வெளிவராமலும். சபம். ஏசப்பா, நீங்க தந்த இந்த உடலை பக்குவமாய் பிரமாணிக்கமாய் காத்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே, கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே, உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ள
இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. நிலை 11. சிலுவையும் அவரும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றாலும் அது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. எத்தனை அப்பாவிகள் என்று எதுவுமே அறியாமல் அறையப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், பழி வாங்கப்படுகிறார்கள். அலுவலகத்தில், வீட்டில், சமூகத்தில் எத்தனை புறக்கணிப்புகள், அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், விரக்திகள் எல்லாம் ஆணிகளாய். செபம். ஏசப்பா, சிலுவையை மீட்பின் சின்னமாய் மாற்றும் நீரே, எங்கள் புறக்கணிப்புக்களே மாற்றங்களை தாங்கி மீண்டு வந்து வெற்றி வாகை சூட வழி தாங்கப்பா. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். உள்ளம் உடையும் போது புறவாய் வாயிரைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வாயிரைவா. உள்ளம் உடையும் போது புறவாய் வாயிரை. நிலை 12. விடையின்றி உயிர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றாலும் அது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. சமகாலத்தில் எத்தனையோ உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றதே, எந்த காரணமுமின்றி அசண்டையினால், அசமந்த போக்கினால், ஏக்கங்களோடு விடை தெரியாமல் வீதிகளிலும் வைத்தியசாலைகளிலும் அறியாமலும் அறிந்தும் உயிர் பிரிகின்றதே, எதுவும் சொல்லாமல் தெரியாமல். செபம். அன்பான இயேசுவே, உயிரை உயிராய் மதித்து மாண்புடன் பேணும் மனநிலையை எமக்குள் விதைத்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? நிலை 13. மகனும் மடியும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றாலும் அது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி.
எத்தனையோ பிள்ளைகள் இன்று இளைப்பாற மடியின்றி அல்லும் பகலும் அந்நியர் தேசத்திலே மின்விட்டில்களாய் விரைந்தபடி அன்பு வார்த்தை சொல்ல ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே. பம்பரமாய் சுற்றி சோர்ந்து களைப்போடு மடி தேடும் மகன்கள் வெளிநாடுகளில் வாழ்க்கையை தொலைத்தபடி. சபம். ஏசப்பா, எம்மிளையோரை பாருங்கப்பா. அவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகளை, சந்தோஷமான எதிர்காலத்தை பரிசாக தாய் மடி போல் கொடுப்பீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திரளை பார கடவது. ஆமீன். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. நிலை 14. கலமும் கல்லறையும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றாலும் அது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. வாழ்வின் தேடல்கள், இலட்சியங்கள், கல்வி, எதிர்பார்ப்புகள் எல்லாமே நவீன போதை வஸ்துக்களால் கல்லறையாக்கப்படுகின்றதே. சபம். ஜேசப்பா, போதை எனும் மரக்கண் எம்மவரை காவு கொண்டு புதைத்திடாமல் காத்து கொள்ளுங்கப்பா. எம் தீய குணங்களை குழி தோண்டி புதைத்து உம் உயிர்ப்பின் மகிமையில் பங்கு கொள்ள அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திரளை பார கடவது. ஆமீன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றாலும் அது அச்சிஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. வாழ்வின் தேடல்கள், இலட்சியங்கள், கல்வி, எதிர்பார்ப்புகள் எல்லாமே நவீன போதை வஸ்துக்களால் கல்லறையாக்கப்படுகின்றதே. கடந்து வந்த கஷ்டங்களை மறந்து தற்கால களியாட்டத்துக்குள் வாழ்வையே புதைக்கின்றார்களே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. குறைகளில் எல்லாம் கிருபையை தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. பரிசுத்தரான இறைவனே, நாங்கள் தியானித்த உமது வல்லமை மிகுந்த திருப்பாடுகள் மூலம் சகல மனிதர்களுக்கும் ஆன்ம ஈடேற்றத்தை தந்தருளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அறுவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. அறுவிழி சுமக்கும் இருவிழி அதற்கு இவைகள்
சுமக்கும் மேகத்திற்கென்ன